யோ காய்ஸ், நான் உங்கள் சின்பாய். இது உங்கள் அனிடா ப்ராட்காஸ்ட். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாம் அட்டாக் ஆன் டைட்டன் அப்படிங்கிற ஒரு அனிமேட்டட் சீரீஸை வந்து தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலுமே வந்துட்டு இது ஒரு பக்காவான சீரீஸுங்க. ஸோ தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? தமிழ் டப்பிங்லேயுமே அவைலபிளாக இருக்குது, அதுவும் இல்லாமல் ஜாப்பனீஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது, இங்கிலீஷ் டப்பிங்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பிடிக்குதோ அந்த லாங்குவேஜில் பார்த்துருங்க. பார்த்துட்டு வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா? இதோட ஓவரால் ரிவ்யூ எப்படி இருக்குது, இதோட IMDb ரேட்டிங்ஸ் எப்படி இருக்குது, ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒன்லைன் ஸ்டோரி நம்ம சொல்லி முடிச்சிடலாம். சரிங்களா? ஆல் ரைட், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஆல்ரைட் மக்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்டாக் ஆன் டைட்டனில் வந்துட்டு ஸ்டார்டிங்கே இந்த வால்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரீடம், நெக்ஸ்ட்டு நம்மளோட எரன் ஏகருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த விங்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் மேலே ஒரு கண் இருக்குங்க ஸ்டார்டிங்லேயே. ஏன்னா அவருக்கு வந்துட்டு அந்த ஸ்கவுட் ரெஜிமெண்ட்டில் ஜாயின் பண்ணும் அப்படின்ட்டு ஒரு நோக்கம். ஏன்னா அவருக்கு டைட்டன்னாலே சுத்தமாக பிடிக்காது. அவங்க அம்மாவை தான் அந்த டைட்டன் சாப்பிட்ரும்ல. ஸோ சாப்பிட்டதுனாலே என்னன்னு தெரியல, பட் உண்மையாலுமே டைட்டன்ஸை வந்துட்டு நம்மளோட எரனுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. அப்புறம் எப்படி ப்ரோ இந்த ஃபைனல் சீசனில் வந்துட்டு நம்மளோட எரனே வந்துட்டு ரம்பிளிங்கை ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைனல் சீசன் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு எரனை வந்துட்டு நல்லவனா கெட்டவனா, இவன் எரன் பண்ணது நல்லதா கெட்டதா அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு கேள்விகள் கேட்குறீங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்க்குற மாதிரியும் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எரனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தும் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஒரு மனுஷன் எப்படி சொல்கிறது, பாஸ்ட்டு ஃப்யூச்சர் எல்லாத்தையுமே பார்ப்பான். பட் ஆனால் அவனால் அங்கே ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த டைமில் உங்களால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? இப்போது அந்த டைமில் வந்துட்டு உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஏதாவது பண்ணி போய் தடுக்கலாம் அப்படின்னு நினச்சா கூட அதை செய்ய முடியாது. அந்த மாதிரி இருக்கிற மூமெண்ட்டில் எரனால் என்ன பண்ண முடியும்? ஓகேவா? ஸோ இந்த ரம்பிளிங்கிறது அது வந்துட்டு ஃப்யூச்சர்லேயே நடந்துருச்சு. ஆக்சுவலாக இவங்கவுங்க சாவாங்க, இந்த 80% பீப்புள்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக சாவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஃப்யூச்சர்லேயே வந்துட்டு சொல்லிட்டாங்க. அதை எரனே தடுக்க நினச்சாலுமே தடுக்க முடியாது. அந்த மாதிரி தான் அட்டாக் ஆன் டைட்டன் சீரீஸில் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. நிறைய ஹிடன் ஜெம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கோம். ஃபஸ்ட்டு சீசன்லேயே வந்துட்டு நம்மளோட எரனோட தலையில் வந்து அடிபடும். ஓகேங்களா? கீழே விழுந்து அடிபடும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தலையிலேருந்து ஒரு புகை மாதிரி போகும். எப்படின்னா அதுதான் வந்துட்டு அந்த அட்டாக் ஆன் டைட்டன். ஸோ அந்த டைட்டனோட பவர் இருந்துச்சுன்னா அந்த ஆர்கன்ஸ்லாம் வந்துட்டு தானாகவே ரீஜெனரேட் ஆகும். அந்த மாதிரி தோல்லாம் வந்துட்டு ரீஜெனரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அது யாருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல, பட் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்களான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எரன் வந்துட்டு ஃபவுண்டிங் டைட்டன் ஃபார்மில் லாஸ்ட்டாக ஃபைனலாக வரும்போது இந்த மார்லின்ஸ் ஆர்மியை வந்துட்டு ஒன்று சொல்லுவாங்க. நம்மளோட வெறுப்பையே விதைச்சி ஒரு ஹேட்ரேடாக உருவானவன் தான் இந்த எரன். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த ரம்பிளிங்கே ஸ்டார்ட் ஆச்சு. கண்டிப்பாக நம்ம உயிர் தப்பிச்சா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இதுதான் அட்டாக் ஆன் டைட்டன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் நிறையா பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க. எல்லாத்துக்குமே வந்துட்டு சமமான ஒரு விஷயங்கள் நடக்கணும், எல்லாருமே சமம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக இந்த அட்டாக் ஆன் டைட்டன்லாம் அது வந்துட்டு விளக்கியே சொல்லியிருப்பாங்க. ஏன்னா எல்டியன்ஸுங்கிறவங்க வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான மனுஷங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மார்லியன்ஸுங்கிறவங்க வந்துட்டு நார்மல் பீப்புள்ஸ். ஆமாம். ஓகேவா? ஸோ அவங்கக்கிட்ட அட்டாக் ஆன் டைட்டனோட பவர்ஸ்லாம் இருக்குது. அதனால தான் கால் ஃப்ரிட்ஜ் வந்துட்டு என்ன பண்ணுவாப்புல, அந்த பேரடைஸ் ஐஸ்லேண்டுக்கு போயிட்டு யாராவது என்னோட ஐஸ்லேண்டை வந்து தாக்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்கிட்ட இருக்கிற கொலாசல் டைட்டன்ஸை வச்சு எல்லாத்தையுமே அழிச்சிருவேன் அப்படின்னு நம்மளோட கால் ஃப்ரிட்ஜ் வந்துட்டு சொல்லியிருப்பாரு, த லாஸ்ட் கிங் ஆஃப் த பேரடைஸ் ஐஸ்லேண்ட். ஓகேங்களா? இதோட இந்த கதை வந்துட்டு முடிச்சுக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எரன் ஏகர் எதை தேடி போயிருப்பார்? ஸோ ஃப்ரீடமை தேடி தான். அவருக்கு கிடைச்சது வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ரம்பிளிங் தான். ஏன்னா அவர் வந்துட்டு ஃபவுண்டிங் டைட்டனோட பவரை வந்துட்டு எடுத்திருப்பார். ஸோ அவங்க அப்பா கிரிஷா ஏகர் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனாலேயே என்னமான்னு தெரியல, நம்மளோட எரனை வந்துட்டு நம்மளால் கெட்டவனாகவும் கன்சிடர் பண்ண முடியாது, நல்லவனாகவும் கன்சிடர் பண்ண முடியாது. அந்த ஒரு சுச்சுவேஷன், நான் ஒரு மைன்யூட்டான விஷயம் சொல்லியிருப்பேன். அந்த ஒரு சுச்சுவேஷனில் என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அட்டாக் ஆன் டைட்டன். சிம்பிளாக சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த
அட்டாக் ஆன் டைட்டன் கிரியேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹைஜுமி இஷிமியா. ஸோ இவர் தான், ஓகேங்களா. ஸோ இவருக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். இவருக்கு வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்க நன்றிகள்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான அனிமே சீரீஸை வந்து நம்ம கொடுத்ததுக்கு. கண்டிப்பாக இதை பாருங்கள். இதோட ஐஎம்டி வந்து பார்த்தீங்கன்னா 9.1 தமிழ் டப்பிங்லேயுமே அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், ஓகேவா. ஓகே, ஆல் ரைட் மக்களே. ஸோ இதோட இந்த சீரீஸை நம்ம முடிச்சுக்கலாம், என் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான அனிமே சீரீஸோட ரிவ்யூவில் சந்திப்போம். நான் உங்கள் ஹனிடப் ப்ராட்காஸ்டோட சென்பாய். பை கைஸ்.